கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த திருக்கோவிலூர் அருகே கழிவுநீர் கால்வாய் வேண்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கவியரசன், அங்கு உளுந்தூர்பேட்டையில் கழிவுநீர் கால்வாய் எத்தனை நாட்களாக இல்லாமல் இருக்கிறது? இந்த கழிவுநீர் கால்வாய் அந்த பகுதியில் இருக்க வேண்டியதன் அவசியம் என்ன? தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்களின் பிரதான கோரிக்கைகள் என்ன? வணக்கம் கனகதாரா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எலவனாசர் கோட்டையில் இருந்து எறையூர் வழியாக திருக்கோவிலூர் வரை உள்ள நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வரும் இந்த சாலை விரிவாக்க பணி புகைப்பட்டி பகுதியில் தங்களது நடந்தது. நிலையில் புகைப்பட்டி சாலையில் விரிவாக்க பணி நடைபெற்ற நிலையில் அங்கு சாலையில் இருபுறங்களிலும் கழிவுநீர் கால்வாய் அமைக்காததால் அப்பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் புகைப்பட்டி கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் இது பற்றி தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த புகைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கு சாலை விரிவாக்கம் பணி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி எலவனாசர் கோட்டை திருக்கோவிலூர் செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 1 மணி நேரமும் மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த எலவனாசர் கோட்டை காவல் ஆய்வாளர் ஆனந்தன் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று கால்வாய் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்ததின் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலில் கைவிட்டனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். Thank you.